சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் நீங்க எந்த பெரிய சிட்டில இருந்தாலும் பரவாயில்ல. இது நம்ம இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு கதை. சொல்லுவாங்க வீட்டில் 4 பேர் வேலைக்கு போகிறீங்களே, வீடு நல்லா தானே இருக்கணும் அப்படின்ட்டு. நான் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை வீட்டாளங்களுக்கு தான் தெரியும். அவன் ஒரு நாளைக்கு 8லேருந்து 12 மணி நேரம் வேலை பார்க்குறான். அவனோட மொபைல் ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கு, செருப்போ பழசு. ஒரு நாளைக்கு டெலிவரி பாய், அவன் ஒரு நாள் முழுக்க சம்பாதிக்கிறத விட இப்போ அவன் டெலிவரி பண்ண போற ஆர்டரோட விலை அதிகம். ஒன்றுமே இல்லை ப்ரோ, வாங்குற காசு அவன் ஒன்றும் சாப்பிட்டு போயிடுறான். மேனுஃபேக்சர் கம்பெனி எம்ப்ளாயி, இது அதை விட ரொம்ப கவலைக்கிடும். மந்த்லி மிஞ்சி போனா 15,000 ஒரு 25,000 ரூபாய் தான் சேலரி வாங்குவான். அவன் இருக்கிற ஷேரிங் ரூமோட ரெண்ட் செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்சு 12 மணிக்கு வந்தாலும் திரும்ப காலையில 5 மணிக்கு எழுந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போய் தான் ஆகணும். போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. பேரண்ட்ஸுக்கு தெரியுமா, ஊரை விட்டு வர எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் அமையறது இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்க போனதே ஒரு வேளை ஃப்ரீ சாப்பாட்டுக்காக. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை சூஸ் பண்ணி போறதே அங்க 2 வேளை ஃப்ரீயா சாப்பாடு தருவாங்கன்ட்டு. இன்னும் நம்ம இந்தியாவில் 150 ரூபாய்க்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அது அவங்களோட சாப்பாட்டுக்கும் டிராவல் சார்ஜஸ்க்கும் மட்டுமே சரியா போகும். இப்போ ஒரு ஐடி எம்ப்ளாயி, என்னடா நம்ம வேலை பார்க்குறோம், வேலை பார்க்கறத விட டிக்கெட் ரைஸ் பண்றதே அதிகமா இருக்கு, மந்த்லி ஆனா சேலரி வந்தா போதும், கீழே இருக்கவனை மிதிக்கணும், மேலே போனதும் யூ ஆர் ஃபயர்டுன்னு சொல்லுவாங்க. எதுக்குடா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இப்ப எதுக்குடா நம்ம வேலையை விட்டு போறோம், தெரியாத ஒரு கவலைக்கிடமான வாழ்க்கை. இதெல்லாம் மீறி எதுக்கு அந்த வேலை பண்றான் தெரியுமா? பயம் பாய், கமிட்மெண்ட். உங்களுக்கு இது போல ஃபீலிங்லாம் வந்திருக்கா? நீங்க 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்களா? ஆனா உங்களுக்கும் பெரிய பணக்காரனுக்கும் இடையில இருக்க கேப் அதிகமாகிட்டே தான் போகுது. வேர்ல்டு பேங்கோட டேட்டா ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 62 ரூபாய்க்கு குறைவா சம்பாதிச்சா எக்ஸ்ட்ரீம் போவர்ட்டி, அதாவது சாப்பாடு காய்கறி அத்தியாவசியங்களுக்கு டெய்லி கஷ்டப்படுவோம். இங்க அதுவும் சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டியில இது பாசிபிளா? ஒரு தோசை கூட வாங்க முடியாது. ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். நீ ஒரு தோசை சாப்பிடணும், 60 ரூபாய். உன்னோட பைக்கு பெட்ரோல் போட்டு அந்த ஹோட்டல் வரைக்கும் போகணும். அதுவும் நீ மார்னிங் மட்டும் ஒரு தோசை சாப்பிடணும்னா 74 ரூபா ஸ்பெண்ட் பண்ற, அதுவும் ஒரு வேளை சாப்பாடுக்கு. அதனால எக்கனாமிஸ்ட் பெர் டே 84 ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 64 ரூபா அந்த கணக்குப்படி பார்த்தா 5% மக்கள் புவர். இதே 84 ரூபா கணக்குப்படி பார்த்தா 24% மக்கள் புவர், அதாவது சுமார் 34 கோடி மக்கள். வேணா போச்சுன்னா வேற பேனா வாங்கிக்கடா. ரூபாய் இல்லைண்ணா, பரிசு திரும்பி போக ரயில் டிக்கெட் மட்டும் தானே வச்சிருக்கேன். நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 8K இல்லை 10K தான் பேசிக் சேலரி. இப்போ ஒரு 15,000 17,000 ரூபாய் பேசிக் சேலரி இருக்கலாம். 2 வேளை கம்பெனில சாப்பாடு போடுவாங்க. லீவ் டேஸ்ல ஊருக்கு போக முடியாத மக்கள் இங்க இருந்து வெறும் டீ பன் மட்டுமே சாப்பிடுறாங்க. இன்னும் நிறைய ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில கொத்தடிமைகள் போல வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 10K 12K சேலரி. எவ்வளவு வருஷம் அந்த கம்பெனில நீங்க வேலை பார்த்தாலும் மேக்சிமம் 18,000 ரூபாய் சேலரி வாங்குறதே ரொம்ப கஷ்டம். இருந்தும் அவங்க ஏன் வேலை பார்க்குறாங்க? இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, பர்த்டேக்கு கேக் கட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சிருப்பாங்க. பெங்களூர்ல ஒரு ஐடி ஜாப், சேலரி 75,000 ரூபாய். என்னோட செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்ட் 28,000 ரூபாய், கார் இஎம்ஐ 11,000 ரூபாய், ஹோம் லோன் 8,000 ரூபாய், கிராசரிஸ் ஒரு 7,000 ரூபாய், பில்ஸ் பிளஸ் ஓடிடி வேற 3,500 ரூபாய், மிச்சம் ஒரு 17,000 ரூபாய் இருக்கும். சேவிங்ஸ் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். ஃபினான்ஸ் பேலன்ஸ் வந்து 7,000 ரூபாய் மட்டும்தான். என்னோட அப்பாவுக்கு வெறும் 15,000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் வீடு இருந்தது, சேவிங்ஸ் இருந்தது. ஆனால் ஓஜிக்கு அதிக சம்பளம் இருந்தாலும் லைஃப் ஒன்றும் பில்ட் ஆகலை. காரணம், கடைசி 10 வருஷத்துல ஹவுஸ் ரெண்ட், ஹெல்த் கேர் 15% 20% இன்க்ரீஸ். பட் சேலரி மட்டும் 8% 10% மட்டும்தான். இப்போ மார்ச் ஏப்ரல்ல சேலரி இன்க்ரீஸ் ஆனதும் புது வீடு, புது இஎம்ஐ, புது காரு, 6 மாசத்துல திரும்பவும் 0. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கணும், நீங்க வாங்கணும், அதுக்காகவே நீங்க வேலை செய்யணும். அதுதான் சிஸ்டமுக்கு தேவையானது. படி ரன் அப்படின்ட்டு நம்மளோட லைஃப் ஒரு ரன்னிங் ரேஸ் போலவே கொண்டு போவாங்க. கடைசி வரைக்கும் நம்மள சுயமா சிந்திக்கவே விட மாட்டாங்க. இதே ஒரு ரிச் பீப்புளா இருக்கட்டுமே, பணத்துக்காக அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, பணம் அவங்களுக்காக வேலை செய்யும். இந்த கான்செப்ட்ல எக்ஸாம்பிளுக்கும் பைக்கில் போடுற பெட்ரோலையும் எடுத்துப்போம். பைக் வந்து சேலரின்னு வச்சுப்போம். இப்போ நீங்க பைக் ஓட்டுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வர்றது கட் ஆயிரும். பிசினஸ் பண்றவங்க அப்படி இல்லை, அவங்க வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. லைக் அசட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட், அவங்களுக்கு வர சேலரியை வச்சு பைக்குக்கு பெட்ரோல் போடுறதை நிறுத்தி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா அவங்க பைக்கை நிறுத்தாம எப்ப வேணாலும் பெட்ரோல் போட்டு ரன் பண்ணிக்கலாம். நம்மளோட பெரிய ப்ராப்ளமே பைக் வாங்கிடுவோம், அந்த பைக்குக்கு போட பெட்ரோலையும் வெளியில தான் வாங்குவோம்.
நம்மளே அதுக்கான பைப் லைன் செட் பண்ண மாட்டோம். முன்னாடிலாம் நம்மளோட அப்பா அம்மா வெறும் 10K சேலரி வாங்கினாலும் அவங்களால வீடு கட்ட முடிஞ்சது, லேண்ட் வாங்க முடிஞ்சது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால ஒரு கல்லு கூட வாங்க முடியாது. நாம சம்பாதிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் நமக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே நமக்கு சேர்த்து வைக்க வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு நாள் அவுட்டிங் போனாலே போதும், ஃபுல் அமௌண்ட்டும் காலி. மேல இருக்கிறவன் மேல போய்கிட்டே தான் இருக்கான், கீழே இருக்கிறவனும் மிடில் இருக்கிறவனும் அங்கேயே தான் இருப்போம், இறந்தும் போவோம். நமக்குன்னு ஒரு காலம் வராது, வந்தாலும் அதை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. நான் பேசணும்னு நினைச்ச சில விஷயங்களை பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.